கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கை குறித்து இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஏனோக்கை குறித்து வேதத்தில் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 18 24 வரையிலும், எபிரேயர் 11:5 யூதா 14 மற்றும் 15 எழுதப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். இங்கு ஏனோக்கை ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை என்று தலைமுறையை முக்கியப்படுத்தி கூறியிருப்பதன் காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதத்தில் ஆதாமிலிருந்து ஏனோக்கு 7ஆம் தலைமுறையும் நோவா 10ஆம் தலைமுறையுமாய் இருக்கிறதை அறிவோம். நம்முடைய வேதத்தின் மகத்துவத்தையும் இரட்சிப்பின் மகா மேன்மையான திட்டங்களையும் மிக எளிதாக அறிந்து கொள்ளும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆதாம் முதல் நோவா வரையிலான 10 தலைமுறைகளின் பெயர்களை மிக அழகாக வடிவமைத்திருக்கிறதை முதலில் பார்ப்போம். முதல் மனிதன் ஆதாம் என்ற பெயருக்கு மனிதன் என்று பொருள். 2ஆம் தலைமுறை சேத் என்ற பெயருக்கு நியமித்து கொண்டான் என்றும், 3ஆம் தலைமுறை ஏனோஸ் என்ற பெயருக்கு மரணம் என்றும், 4வது கேனான் என்பதற்கு வேதனை என்றும், 5வது மகலாலயேல் என்பதற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கடவுள் என்றும், 6வது யாரேத் என்பதற்கு கீழே இறங்கி வந்து என்றும், 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்பதற்கு கற்பிப்பார் அல்லது போதிப்பார் என்றும், 8வது மெத்துசலா என்பதற்கு அவரது மரணம் கொண்டு வரும் என்றும், 9வது லாமேக்கு என்பதற்கு இழந்து போன ஒன்று என்றும், 10ஆம் தலைமுறையான நோவா என்பதற்கு ஆறுதல் என்றும் பொருள்படும். இந்த பெயர்களின் பொருள்களை நாம் அழகாக வரிசைப்படுத்துவோமானால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரின் இரட்சிப்பின் திட்டத்தை எளிமையாக விளங்கிக் கொள்ள முடியும். அதை கூட பார்ப்போம். முதலாவது ஆதாம். அதிலிருந்து பார்ப்போமானால், மனிதன் நியமித்து கொண்டான் மரணத்தின் வேதனையை. ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் கீழே இறங்கி வந்து போதிப்பார். அவரது மரணம் கொண்டு வரும் இழந்து போன ஆறுதலை. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய இரட்சிப்பின் திட்டத்தை ஆதாமின் 10 தலைமுறையின் பெயர்களில் எவ்வளவு அழகாக விளக்கி இருப்பதை பாருங்கள். பாவம் செய்த மனிதன் அந்த பாவத்தினால் வந்த விளைவாகிய மரணத்திலிருந்தும் கோர வேதனையிலிருந்தும் மீட்டெடுக்க ஸ்தோத்தரிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் மனுஷ சாயலாய் மனுஷகுமாரனாய் கீழே இறங்கி வந்து போதிப்பார். அவர் தம்முடைய மரணத்தினாலே இழந்து போன ஆறுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வருவார். யார் இவர் என்று விளக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று நினைக்கிறேன். ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4:5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவென்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக பலியானார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாயினும் நாம் அறிந்து கொண்டு இரட்சிக்கப்பட நம்முடைய தேவன் எவ்வளவு அழகாக வேதத்தை வடிவமைத்து இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம்.
பிரசங்கி புத்தகம் 6:10 இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. தன்னிலும் பலத்தவரோடே போராட அவனால் கூடாது என்று எழுதியிருக்கிறபடி இங்கு தேவ திட்டத்தின்படியே ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் நம்முடைய தேவன் பெயரிட்டிருப்பதை பார்க்கிறோம். மேலும் பாவத்தின் சம்பளமும் மாம்ச சிந்தையும் மரணம் என்று ரோமர் 6:23 மற்றும் 8:6 எழுதியிருக்கிறபடியும் லூக்கா சுவிசேஷம் 19:10 இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் திட்டத்தை தேவன் தலைமுறைகளின் பெயர்களிலேயே அமைத்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? இங்கு ஏனோக்கு போதிப்பார் என்ற பெயரில் தோன்றியிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனோக்கின் சரித்திரத்தை பார்ப்போமானால், ஏனோக்கு தன்னுடைய 65ஆம் வயதில் மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனை எப்படி அறிந்து கொண்டார்? ஏனோக்கு தன்னுடைய 65ஆம் வயதில் மெத்துசலாவை பெற்றபோது தேவனால் எச்சரிக்கப்பட்டார். எப்படியெனில், மெத்துசலாவாகிய அவனுடைய மகன் எப்பொழுது மரணமடைகிறானோ அன்றைக்கே இந்த உலகம் அழியும். ஆனாலும் அந்த நாளில் யாரெல்லாம் தேவனோடு சஞ்சரிக்கின்றார்களோ, யாரெல்லாம் உத்தமமும் நீதிமானுமாய் இருக்கின்றார்களோ அவர்கள் மாத்திரம் அந்த அழிவினின்று காக்கப்படுவார்களே அல்லாமல் மற்ற அனைவரும் அழிக்கப்படுவார்கள் என்ற தேவனுடைய எச்சரிப்பை பெற்ற ஏனோக்கு தாமதிக்காமல் தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை அவன் காலத்தில் அக்கிரமத்தை நடத்தி கொண்டிருந்த ஜனங்களுக்கு கருத்தாய் போதித்தார். மெத்துசாலா எந்த நாளில் மரணமடைவான் என்பதை எவரும் அறியாதிருந்தபடியினாலும், எந்த நாளில் மரணமடைந்தாலும் உலகம் அழிந்துவிடும் என்பதினாலும் அவன் அதிக ஊக்கமாய் தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய இரட்சிப்பின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிக்கிறவனாய் காணப்பட்டான். இவன் இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் மித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் மித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடே கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். மேலும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலிலும் இவன் இடம்பெற்றான். எப்படியெனில், வசனம் 6 விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ஏனோக்கு தான் தேவனால் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னதாக இவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று முன்னமே சாட்சி பெற்றதினால் இவன் மிகுந்த விசுவாசம் உள்ளவன் என்று அறிகிறோம். இந்த ஏனோக்கை குறித்ததான ஆவிக்குரிய ரகசியங்களை இப்பொழுது பார்ப்போம். இந்த ஏனோக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் இருக்கிறான். எப்படியெனில், ஏனோக்கு எப்படி தேவனை அறிந்தவுடனே தேவனோடு சஞ்சரித்து கொண்டும் ஜனங்களுக்கு போதித்து கொண்டும் இருந்தானோ அதுபோலவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டும் ஜனங்களுக்கு போதித்து கொண்டும் இருந்தார். எப்படி ஏனோக்கு பெற்ற மகன் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உலகத்துக்கு அழிவு வந்ததோ அதுபோலவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து பெற்ற இந்த சத்திய திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் யாவரும் அழிந்து போகும்படியாக இருக்கின்றது. மெத்துசலா எப்பொழுது மரணமடைவான் என்று எவரும் அறியாதது போலவே இப்பொழுது இருக்கின்ற திருச்சபையானது எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படும் என்பதையும் எவரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆகையால் பிரியமானவர்களே, ஏனோக்கு எச்சரிக்கப்பட்டு விசுவாசத்தை காத்து கொண்டு தேவனுக்கு பிரியமாயிருந்து ஜனங்களுக்கு போதித்து
தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல திருச்சபையாராகிய நாமும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு இன்னும் அதிக பிரியமாயிருந்து அவரோட கூட சஞ்சரித்து ஜனங்களுக்கு மத்தியில் சாட்சிகளாயிருந்து போதித்து இரகசிய வருகையில் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.